ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி அண்ட் குயிக் அண்ட் டேஸ்டியாக தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை கிராம்பு வதக்கிட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இப்போ 5லேருந்து 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளிலேருந்து தண்ணி விடும், அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் உப்பும் மஞ்சத்தூளுமே சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கட்டும். இந்த டயத்தில் நான் 1 கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பசங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் இல்லைனாலுமே வேணால் இந்த டயத்தில் நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட கம கமன்னு தக்காளி சாதம் ரெடிங்க. இதில் நீங்கள் மேலே கஸ்தூரி மேத்தியுமே சேர்க்கலாம். சாப்பாடு இன்னுமே டேஸ்ட்டும் வாசனையாகவும் இருக்கும். இந்த தக்காளி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.